ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 2ஓட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சிந்தலக்கரை கோயிலேருந்து கிளம்பி அப்படியே நம்ம மதுரை வந்தாச்சு. மதுரையில் ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் வந்து திருப்பரங்குன்றம் கோயில் தான். ஆக்சுவலி நாங்கள் நட சாத்துற டைமுக்கு போயிருந்தோம். பட் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் எப்படியோ போய் பார்த்தாச்சு சாமியை. லாஸ்ட் மினிட்ல வேக வேகமாக ஓடி போய் சாமியை பார்த்தாச்சு. தென் அப்படியே வெளியே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன். உள்ளார கேமராலாம் அலோடு இல்லாதனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. சொன்ன மாதிரியே கோயிலையே சாத்திட்டாங்க. ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தனால கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஜிகிர்தண்டா கடை இருந்துச்சு. அப்படியே அங்கே போயாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே அங்கேருந்து கிளம்பி அழகர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருந்தோம். கோயில் வந்து 3:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். அந்த கோயில் பார்க்கிங்கில் இந்த கடுக்கா புளி இருந்துச்சு, அதெல்லாம் பிரித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே கோயில் உள்ள என்டர் ஆயாச்சு. கோயில் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே ஒரு கருப்பசாமி கோயில் இருக்குது. பட் ஆனால் அதுக்கு அலோடு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. கருப்பசாமி கோயில் சைடில் பெரிய கத்தி ஒன்று சாட்சி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. கருப்பசாமின்னு சொன்னாலே இப்போல்லாம் நம்ம மைண்ட் அங்கே தான் போவோம். ஸோ கருப்பசாமி கோயில் பேக் சைடில் தான் அழகர் கோயில் இருக்கனால அப்படியே அங்கே போயாச்சு. கோயில் ஃபுல்லாகவே நிறைய மங்கீஸ் இருந்துச்சு. சொன்ன மாதிரியே கோயிலுக்கு நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ அதனால் கோயில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். தென் அப்படியே உள்ளார போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ எந்த கோயிலையுமே உள்ளார கேமரா அலோடு இல்லாதனால நல்லா பெருசாக வீடியோ எடுக்க முடியல. தென் வெளியில் வந்து இந்த பிரசாதம் கவுண்டரில் தேவையான பிரசாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு அப்படியே மாடுக்கு வந்து கீரைலாம் வாங்கி கொடுத்துட்ருந்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியில் வெஹிக்கிள் டிக்கெட் கலெக்ட் பண்ணுற பிளேஸில் இந்த ஒயிட் ஹார்ஸை பார்த்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த கோயிலும் வேற எங்கேயும் இல்லை, இந்த கோயிலுக்கு மேலே தான் இருக்குது. மேலே மீன்ஸ் 4 கிலோமீட்டருக்கு ஹில்ஸ் ஏறி போனால் நம்ம பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போயிடலாம். ஸோ கோயிலுக்கு ரீச் ஆயாச்சு. அப்படியே சாமி பார்க்கவும் க்யூவில் நின்னாச்சு. அப்படியே சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இந்த கோயிலெலாம் கொஞ்சம் மதுரை அவுட்டரில் இருக்குது. ஸோ நாங்கள் மதுரையில் இருக்க ஃபேமஸான ஃபுட் ஸ்பாட்காகவே நாங்கள் 1 hour மதுரைக்கு ட்ராவல் பண்ணி அந்த பிளேஸ்க்கு போயிருந்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பவர் ஹோட்டல். நாங்களும் நிறைய யூடியூப் ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் இந்த ஹோட்டல் போயிருந்தோம். மதுரைனாலே என்ன ஃபேமஸ்? பன் பரோட்டா தானே. ஆனால் இந்த ஹோட்டலில் பன் பரோட்டாவே இல்லை. அதே மாதிரி யூடியூப்பில் கொடுத்த ஹைப் அளவுக்கு ஒர்த் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அங்கே போய் அவங்களுடைய ஃபேமஸான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே ஓகேஷாக தான் இருந்துச்சு. ஆனால் இதுக்காக 1 hour ட்ராவல் பண்ணி வந்து சாப்பிட்டது வந்து வேஸ்ட்டுன்னு தான் தோணுச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ஜிகிர்தண்டா ஷாப் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு ஜிகிர்தண்டா குடித்தோம். மதுரைனால ஜிகிர்தண்டா தானே. நாங்கள் காலையில் குடிச்ச ஸ்பாட்டும் சரி, இந்த ஸ்பாட்லேயும் சரி, ஜிகிர்தண்டா பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே ஜிகிர்தண்டாலாம் குடிச்சு முடிச்சுட்டு இதோட நம்ம ட்ரிப்பை எண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட் நம்ம வீடு தான். வர வழியில் ஹெவி ரெயினாக இருந்துச்சு. கரெக்டாக எங்கள் ஹோம் டவுனுக்கு பக்கத்தில் வரும்போது தான் மழையே ஸ்டார்ட் ஆச்சு.